நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்க போகும்போது கண்டிப்பாக பழங்கள் வாங்கிட்டு போகிற பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது. அதுவே இந்த மாதிரி நீட்டாக அழகாக பேஸ்கெட்டில் வச்சு பேக்கிங்கோடு கொண்டு போனால் இன்னுமே பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. பிளேட் டெக்கரேஷன் சர்வீஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் இந்த மாதிரி இன்விடேஷன் பிளேட்டர்ஸும் இன்ஸ்டண்ட்டாக 1 மணி நேரத்தில் கேட்டாலுமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ தட்டு வேணும்னு சொல்லிட்டீங்கனாலுமே சரி, இல்லை ப்ராடக்ட் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்து இதில் எனக்கு பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே சரி, உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ப்ராடக்ட் சூஸ் பண்ணாலுமே சரி, இல்லை பழங்கள்லாம் நீங்களே வாங்கி எனக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேஸ்கெட்டில் பேக் பண்ணி கொடுத்துருங்க, நான் பிக்கப் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே அந்த சர்வீஸும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ பிளேட்ஸ் வேணாலுமே ரொம்ப பார்த்து பழங்கள் எல்லாமே வாங்கி பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ரித்திக் ரிஷா சீர்வரிசை தட்டுகளில் இந்த சர்வீசஸும் அவைலபிளாக இருக்குங்க. ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்துட்டு சீர்வரிசை தட்டு கடைக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய ரித்திக் ரிஷா பிளேட் டெக்கர்ஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இவங்கக்கிட்ட மொத்தம் 3 பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோயம்புத்தூர்லேயே பார்த்திங்கன்னா 2 பிரான்ச்சஸ் வந்துட்டு இருக்குது. காந்திபுரம்லேயும் இருக்குது, கோல்வின்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இவங்களோட பிரான்ச் வந்து இருக்குங்க. திருப்பூருக்கு வந்துட்டு வர்றீங்க அப்படின்னா, திருப்பூரில் இருக்கிற மக்களாக இருக்கீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் கட் நான் உங்களுக்கு ரூட் காமிச்சிருக்கேன். இல்லைனாலுமே கூகுள் மேப் லொகேஷன்லயும் உங்களோட லொகேஷன் வந்துட்டு வருது, அது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்துட்டு ஆட் பண்றாங்க. அதை பார்த்து திருப்பூரில் இருக்கிற மக்கள் வந்துட்டு இங்க விசிட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன வேணுமோ அதை பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்கனாலுமே அங்கேயே உங்களுக்கு 2 ஷாப்ஸ் அவைலபிளா இருக்கு. இவங்க கிட்ட பார்த்துட்டீங்கன்னா சீர்வரிசை தட்டுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், ரெண்டல் எடுத்துக்கலாம், ஓன் பர்ச்சேஸ்க்கும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. மினிமமே பார்த்துட்டிங்கன்னா வெறும் 200 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேருந்தே பிளேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இல்லை நீங்களே வாங்கி என்னோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் டெக்கர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே அதுக்கான ப்ராடக்ட்ஸுமே டாப் டு பாட்டம் நீங்கள் எங்கேயுமே தேட வேண்டியதில்லை. இங்கே விசிட் பண்ணிங்கனாவே போதும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எப்படி டெக்கர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்டாக பார்க்கும் போதே தெரிஞ்சுக்குவீங்க என்ன மாதிரி வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு இருக்குங்க. ஈவன் கிளாஸஸ் கூட கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி முகூர்த்தம் சீசன்லாம் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்குங்க இந்த பிஸ்னஸ். உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான கிளாஸஸ்மே இவங்க வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்துட்டு இவங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்து நீங்களாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி பிளேட் டெக்கரேஷனுக்கு நீங்கள் சிரமமே பட வேண்டாங்க. உங்கள் இடத்துக்கே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல் செட்டப்போட தீம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணி வெறும் 10,000 பட்ஜெட்லேருந்தே மினிமம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 11 தட்டு செட்டப் வச்சு 10,000 பட்ஜெட்டுக்குள்ளேயே இன்க்ளூடிங் ப்ராடக்ட்ஸோட சேர்த்தியே என்ன விதமான ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே இவங்க வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா வரைக்குமே இவங்களோட டீம் வந்துட்டு போய் அவங்க இடத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நல்லா கிராண்டாக, ஈவன் என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன் டேபிள் இருந்துமே உங்களுக்கு அதில் வைக்கக்கூடிய தட்டுலேருந்து உள்ள டிஸ்பிளேல வைக்கக்கூடிய தட்டு வரைக்குமே ஃபுல் செட்டப்போட நீங்கள் இதை பற்றி கவலையே பட வேண்டாங்க. இந்த மாதிரி பிளேட் டெக்கரேஷன் வந்து பண்ணுறீங்கன்னா இவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இப்போ குயிக்காக வீடியோவில் போய் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தீம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி தீம் எல்லாமே இவங்க இன்ஸ்டண்ட்டாக இங்கே டெக்கரேட் பண்ணி வந்துட்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த மாதிரி பிளேட்டர்ஸ்லேருந்து, அதாவது பிளேட் டெக்கரேஷனில் இந்த மாதிரி சென்டர் பீஸ் வந்து வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செரிமனியோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சென்டர் பிளேட்ஸ் எல்லாம் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ரிங் செரிமனி, என்கேஜ்மெண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தீம்ஸ்க்கு வந்துட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மெயினாக இந்த ஆரத்தி பிளேட்டு கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதுலேயுமே உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே வெட்டிங், வளகாப்பு, அதுக்கப்புறமா காது குத்து, சீரு, தாய்மாமன் சீருக்கு தகுந்த மாதிரி பிளேட் டெக்கர்ஸ், இதுலேயே நல்லா பிரம்மாண்டமாக வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே இங்கே வந்துட்டு உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. இந்த பிளேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ரெண்டலுக்கும் எடுத்துக்கலாங்க, இல்லை ஓனாகவும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனாலுமே உங்களுக்கு 10% ஆஃபரில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துக்கலாம். இல்லை நீங்களே வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலுமே இங்கே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களோட
நீடுக்கு தகுந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் வந்துட்டு இங்கே பை பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு தீமுக்குமே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எவ்வளோ வேணாலுமே எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரிசப்ஷன் டேபிளுக்கே ஒரு தீம் வந்துட்டு அழகாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். மெயினாக இந்த தீம் எல்லாமே தாய்மாமன் சீர்வரிசையில் ரொம்பவே அழகாக இருக்கும். பொண்ணுங்க வந்துட்டு குடிசை வந்துட்டு போகும்போது இருக்கக்கூடிய இந்த பிளேட் டெக்கர், இந்த மாதிரி ஒவ்வொரு தீமுக்குமே தகுந்த மாதிரி பிளேட் டெக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 16 செல்வம்க்கு ஏற்ற மாதிரி சீர் பிளேட்டுங்க. ஒவ்வொன்றுமே நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தீம் பேஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்கும். இல்லை உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வேணுனாலுமே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வளையல் தீமில் ரொம்ப இனோவேட்டிவாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி தாங்க இவங்களோட டெக்கரேஷன் ஒன்னொன்றுமே இருக்குது. எல்லா தீமுக்குமே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு போய்க்கலாங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், அடுத்து நம்ம என்னென்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் இவங்க கிட்ட இருக்குன்னு பார்த்துடலாம். இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் பிளேட்ஸுங்க. மினிமம் பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபைபர் பிளேட்ஸ் எல்லாமும் நம்ம டெக்கர் பண்ணுறதுக்கு இதுவே நல்ல பிரம்மாண்டமாக தான் இருக்கும். உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லோட்டஸ் தீம்லேருந்து, சென்டரில் வைக்கக்கூடிய லோட்டஸ் தீம்லேருந்து குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. இதே நல்ல பெரிய சைஸ் வேணுனாலுமே உங்களுக்கு கோல்டுலேயும் இருக்குது, சில்வர் ஃபினிஷ்லேயுமே வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இது இங்கே இந்த செக்ஷனில் நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபைபர் பிளேட்ஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான். அதுலேயே பேஸ்கட் டைப்ஸில் வேணுனாலுமே இருக்குது. இல்லை இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து போட்டு டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே ஃபைபர் பிளேட்ஸில் பெரிய சைஸ் இருக்கிற மாதிரி பிளேட்ஸ் தாங்க. அதுலேயே உங்களுக்கு மீனாக்காரி ஒர்க் வச்ச மாதிரி வந்துட்டு வேணும், நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே ஃபைபர் பிளேட்ஸ்லேயே இந்த மாதிரி ஒர்க் வச்ச மாதிரியும் வந்துட்டு பிளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஜெர்மன் சில்வர் பிளேட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஜெர்மன் சில்வர்லேயுமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பியோர் ஜெர்மன் சில்வர் கலர், அதாவது சில்வர் கலர்லேயும் வந்துட்டு வச்சுருக்காங்க. கோல்டு ஷேட்லேயும் இருக்குது, ரோஸ் கோல்டு ஷேட்லேயும் இருக்குது. இல்லை இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிச்வாய் பிளேட்ஸும் வந்துட்டு இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே எவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். இதுவுமே நம்ம பிளேட் டெக்கரேஷன்ஸில் வந்துட்டு வைக்கிறதுக்கு நல்லாவே கிராண்டாக இருக்கும். இங்கே ஃபுல்லாமே அதில் இருக்கக்கூடிய பிளேட் வெரைட்டிஸ் தாங்க. இதெல்லாமே நல்ல பெரிய சைஸ் பிளேட்டு, நல்லா ஒரு சென்டரில் வந்துட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய பிளேட்ஸ் வரைக்குமே. இல்லை ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிளேட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட தீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பிளேட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாங்க. குட்டி சைஸ்லேயே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் எல்லாம் வச்சு ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதுலேயே உங்களுக்கு ஹேங்கிங் டைப்பில் வேணும், பேஸ்கட் டைப்பில் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே இது ஃபுல்லாமே ஹேங்கிங்கில் இருக்கக்கூடிய வெரைட்டி தான். அதாவது கூட மாடலில் வந்துட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது ஃபுல்லாமே கூட மாடலில் குட்டி சைஸ்ல இருந்துவே அவைலபிளாக இருக்குது. இது ஃபுல்லாமே கூட மாடல் தான். இதுலேயுமே பிளேட்ஸ் எல்லாமே வேறு டிசைனில் தான் வந்துட்டு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனில் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸுங்க. டெக்கரேட் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி டால்ஸ் எல்லாமும் இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். நம்மளோட தீம் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி டால்ஸ்லேருந்து, இல்லை வெட்டிங்க்கு வளகாப்புக்கெல்லாம் பார்க்குறீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் டால்ஸ் வரைக்குமே இது ஃபுல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாதிரியும் இருக்குது. இல்லை இதை விட இன்னுமே நீங்கள் வந்துட்டு கிராண்டாக டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னாலுமே பிளெயின் டால்ஸுமே இங்கே வந்துட்டு வச்சுருக்காங்க. பிளெயின் டால்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அது வந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மரப்பாச்சி பொம்மையில் எவ்வளோ கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸும் இருக்குங்க. அது போக ஜுவல் ஸ்டாண்ட்ஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி அதாவது நீங்கள் இங்கே வந்துட்டிங்கனாவே போதும், உள்ளே நீங்கள் எதுவுமே வந்துட்டு தேடவே வேண்டியது இல்லைங்க. டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே எடுத்துக்கலாம். அடுத்து இந்த செக்ஷனில் ஃபுல்லாமே ரா மெட்டீரியல்ஸுங்க. டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் வேணுமோ இதெல்லாமே லேஸும் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 5 ரூபாயிலிருந்தே மீட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. லேஸ்லேயே உங்களுக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாமே டாலோட ட்ரெஸ்ஸுக்கு டெக்கரேட் பண்ணுறக்காகட்டும், இல்லை ஃப்ரூட்ஸுக்கு டெக்கரேட் பண்ணுறக்காகட்டும், இந்த மாதிரி லேஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே பிளெயின் லேஸ் வேணுனாலுமே இங்கே வந்துட்டு இருக்குது. டெக்கரேஷனுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே பெயிண்ட்லேருந்து ப்ரஷஸ்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. அது போக இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோன் எல்லாம் வச்ச மாதிரி நல்லா கிராண்டான ஸ்டிக்கர்ஸ்லேருந்து ஃபுல் ஸ்டிக்கர்ஸுமே இருக்குது. இது எல்லாமே நம்ம ஃப்ரூட்ஸுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்.
அது போக இந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கனாலுமே டெக்கரேஷனுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒவ்வொரு தீமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது போக டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸும் வந்துட்டு இருக்குங்க. உங்களோட தீம் கலருக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கலர் ஆப்ஷன்ஸ்லையுமே இங்கே வந்துட்டு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடிய வெரைட்டி தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாமே ஃப்ளவர்ஸில் உங்களோட தீமுக்கு என்ன கலரில் வேணுமோ அது வந்துட்டு எடுத்துக்கலாம். மெயினாக இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, ரிங் பிளேட்டர்ஸ் எல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணுவோம். அதுக்காக இங்கே நம்ம வந்து டிசைன் பண்ணியே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரிங் பிளேட்டர்ஸ்க்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி க்ளூ கன்ஸும் வந்துட்டு எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன ஐட்டமுமே நீங்கள் எங்கேயுமே தேட வேண்டியதில்லை. அது போக இது எல்லாமே நெட் கிளாத்ஸ் தான். நெட் கிளாத்ஸில் மட்டுமே எவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதுலேயே பிளெயினாக வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே எடுத்துக்கலாம். இல்லை நல்லா உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி கிளாத்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதுவும் நீங்கள் மீட்டர் பொறுத்து நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கிளாத்ஸும் வந்துட்டு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸுமே பிளேட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி பிளேட்ஸ் தாங்க. இதுலேயுமே உங்களுக்கு நிறையா மாடல்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பேஸில் தாங்க, இந்த மாதிரி பிளேட் டெக்கர்ஸில் நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு பேஸ் பிளேட் டெக்கரேட் பண்ணுறக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ், அந்த ஸ்டோன்ஸ்லேருந்து குட்டி குட்டி ஐட்டம் பீட்ஸ்லேருந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் இவங்ககிட்டயே வந்துட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்தீங்கன்னாவே ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அந்தளவுக்கு சின்ன சின்ன ஸ்டோன்ஸ்லேருந்து எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பிளேட் டெக்கரேஷன் மட்டும் இல்லைங்க, ஈவன் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறீங்கனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்து வச்சுருக்காங்க. சந்தன குங்குமம்லாம் வந்து பிளெயினாக கொடுக்காம இந்த மாதிரி தீம் பேஸில் வந்துட்டு கொடுக்கலாங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய தீம் பேஸில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே அந்த சந்தன குங்குமம் வந்து போட்டு அதில் பின் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். இதுவுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறக்கு சந்தன குங்குமத்தோட இந்த ஒரு சின்ன ப்ராடக்ட் வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டிஸும் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஈவன் பிளேட் டெக்கரேஷனுக்கு மட்டும் இல்லை, ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்காகவும் பார்த்திங்கன்னா நீங்கள் இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஜூட் பேக்ஸ் எல்லாமும் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 6 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குங்க. இதுவும் உங்களோட பட்ஜெட் பொறுத்து நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டன் கிஃப்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலுமே உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு வெரைட்டி வேணுனாலுமே எவ்வளோ குவான்டிட்டி வேணுனாலுமே இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீட்டாக பேக்கிங் போட்டு உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே ஃபுல்லாமே நீங்கள் வந்து பேக் செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஜூட் பேக்ஸ்லேருந்து ரெகுலர் பேக்ஸ் வரைக்குமே இங்கே பேக்ஸில் வந்துட்டு வெரைட்டி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்கனாலுமே அதுக்குமே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ரிட்டன் கிஃப்ட் பேகுக்குள்ளே என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு போடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி குங்கும சிமிழ், சந்தன கிண்ணம், அந்த மாதிரி குட்டி ப்ராடக்ட்ஸ்லேருந்து குங்கும பாக்ஸஸில் மட்டுமே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாமே குங்கும பாக்ஸஸில் இருக்குது, குங்கும சிமிழில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான். அது போக இந்த மாதிரி பிளேட்ஸில் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே இதுவுமே ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி பிச்சுவாய் ஜார்ஸ் எல்லாம் வச்சு பிளேட்டோட வந்துட்டு சேர்த்து கொடுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸஸும் ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே ரிட்டன் கிஃப்ட்ஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தாங்க. அதுக்குள்ளே என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கேயே வந்துட்டு சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு கொடுக்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதுவும் நீங்கள் இங்கேயே இவங்ககிட்டயே பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. பிளேட் டெக்கர்ஸ்க்கும் பார்த்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு தீமுக்காக டெக்கரேட் பண்ணியே வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்துட்டு இருக்குது. இல்லை இந்த மாதிரி பிளேட்ஸ், அதாவது மீனாக்கரி பிளேட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே இதுலேயுமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது உங்கள் பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டெக்கருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பிளேட் டெக்கரேஷனில் வைக்கக்கூடிய குட்டி குட்டி டால்ஸ், ஐடல்ஸ் தாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே. இது எல்லாமே சின்ன சின்னதாக வச்சு டெக்கரேட் பண்ணும்போது நம்மளோட சிம்பிளான பிளேட்டுமே நல்ல ஒரு கிராண்டான லுக் வந்துட்டு கிடச்சிரும் இந்த மாதிரி பிளேட்ஸுக்கு. அது போக ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறக்கு இந்த மாதிரி ஜெர்மன் சில்வரில் ப்ராடக்ட் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா குட்டி ஐட்டம்லேருந்தே, அதாவது சந்தன கிண்ணம், குங்குமச்சிம்மல்லேருந்து பெரிய சைஸ் குத்து விளக்கு வரைக்குமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது ஃபுல்லாமே அதில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தாங்க. ஜெர்மன் சில்வர்லேயுமே வெறும் 4 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேருந்தே, கிராம் 4 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேருந்தே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி குட்டி சைஸ் சந்தன கிண்ணம், குங்குமச்சிம்மல்லேருந்து
நல்ல பெரிய சைஸ் குத்து விளக்கு வரைக்குமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இது போக உங்களுக்கு கலச சொம்பு, தீர்த்த கிண்ணம் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க. சந்தன கிண்ணத்திலே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ மாடல்ஸ் வந்துட்டு இருக்குங்க. இல்லை ஃபுல் செட்டாக வந்துட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே இந்த மாதிரி ஃபுல் செட்டாகவும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அதாவது பன்னீர் தெளிக்கிறது, சந்தனம், குங்குமம் போட்டு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபுல் செட்டுங்க. இது எல்லாமும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்கருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் ஜெர்மன் சில்வரில் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு வச்சுருக்காங்க. இல்லை குத்து விளக்கில் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே பிளெயின்லேருந்து நல்ல கிராண்டான குத்து விளக்கு வரைக்குமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பிள்ளையாரெல்லாம் நம்ம பிளேட் டெக்கரில் சென்டரில் வைக்கும் போது நம்மளோட பிளேட் டெக்கரேஷனே ரொம்ப பிரம்மாண்டமாக ஆயிரும். இந்த மாதிரி தாங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறக்கு நீட்டாக ஒரு பேக்கிங்லேயே உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மினிமமான பட்ஜெட்டில் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் பார்த்து அந்த தீம் எடுத்திங்கன்னா அதுக்கு குட்டியாக ஒரு பாட்டில் போட்டு சந்தனம், குங்குமமெல்லாம் வச்சு ரொம்ப நீட்டாக வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தீம்லேயுமே வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. இது எல்லாமே சைடில் வந்துட்டு விளக்கு வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னுமே வந்துட்டு கிராண்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே இந்த மாதிரி பிளேட்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. பித்தளையில் இருக்குது, உட்டனில் இருக்குது. இந்த மாதிரி பேஸ்கெட்ஸும் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு தீம் பேஸ்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்காகட்டும் இல்லை பிளேட் டெக்கரேஷனுக்காகட்டும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். உங்களோட பிளேட்ஸை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே நல்ல கிராண்டான செட் கலெக்ஷன்ஸ் தாங்க. இதில் எல்லாமே தீபம் ஏற்றும் போது நல்லாவே கிராண்டாக இருக்கும். இது எல்லாமே பிராஸில் இருக்கக்கூடிய உருளி வெரைட்டிஸ் தான். இது மட்டும் இல்லாமல் உட்டன் தீமில் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி பிளேட்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உட்டன் தீமில் பேஸ்கெட்ஸும் வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பேஸும் வந்துட்டு கொடுக்குற மாதிரி வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுக்கு மேலே பிளேட்ஸ் எல்லாம் வந்து அடுக்கும் போது நல்லாவே ஒரு கிராண்டான லுக் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனையும் நல்லா கிராண்டாக வந்துட்டு ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே எந்த சிரமமும் இல்லாமல் இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் டோட்டலாகவே சூப்பர் கிராண்ட் ஆயிருங்க. மிஸ் பண்ணாமல் ரித்திக் ரிஷாவை வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். டிஸ்பிளேல இல்லை ஸ்க்ராலிங்கில் நம்பர்ஸ் போயிட்டுருக்கு. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கனாவே போதும். உங்கள் இடத்துக்கே வந்து உங்களோட ஃபங்க்ஷனை ரொம்ப சீரும் சிறப்புமாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எந்த ஏரியாவாக இருந்தாலுமே சரி, என்ன விதமான ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே சரி, உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பிளேட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஐடியாஸ் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸும் வந்துட்டு போயிட்டுருக்கு. அது மூலியமாகவும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. நீங்களும் வந்துட்டு வீட்டில் இருந்தே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்திலிருந்து அதை வந்து பிஸ்னஸாக வந்து மாற்றுறதுக்கு கண்டிப்பாக இவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, நீங்கள் இன்னும் அரசுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.